இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய முகவரி அமைப்பு தகவல் தொடர்பு அமைச்சின் புதிய முயற்சி. நாடு தழுவிய அளவில் மக்களின் முகவரிகளை ஒரே மாதிரியாகவும் துல்லியமாகவும் சேகரிப்பதற்கு மலேசிய தகவல் தொடர்பு அமைச்சு தேசிய முகவரி அமைப்பை உருவாக்கியுள்ளது. தகவல் தொடர்பு ஆணையத்தின் வழி நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் முகவரியின் அடிப்படையில் எழும் பிரச்சினைகளை இந்த அமலாக்கத்தின் மூலம் தீர்க்கப்படும் என்று அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் கூறியுள்ளார். மலேசியாவில் சுமார் 12 மில்லியன் முகவரிகள் உள்ளன என்று முகவரி தரவை சேமிக்கும் பெரும்பாலான நிறுவனங்கள் உண்மை தகவலை கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் தகவல் தொடர்பு துறையின் இம்முயற்சியின் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் மலேசிய மக்களின் உண்மை விலாசங்களை கண்டறியும் தளமாக இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. PKR எங்களை இடைநீக்கம் செய்தால் என்ன, எங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கும். ரபிசி. நீதித்துறை நியமனங்கள் மற்றும் நீதித்துறையில் தலையிடுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தியதற்காக தன்னையும் மற்ற 8 எம்பிக்களையும் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு PKR துணைத் தலைவரான ரபிசி ரம்லி பதிலடி கொடுத்துள்ளார். இடைநீக்கங்கள் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க எதுவும் செய்யாது என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை தடுக்காது என்றும் ரபிசி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை PKR இனி எதிர்ப்பை பொறுத்துக் கொள்ளாது என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக ஹசான் காரிம் போன்ற பிற எம்பிக்கள் கடந்த காலத்தில் பிரதமரை இன்னும் கடுமையாக விமர்சித்திருந்தாலும் எந்த விளைவுகளையும் சந்திக்கவில்லை என்று ரபிசி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இடைநீக்கங்கள் நாடாளுமன்றத்தில் PKR எம்பிக்களின் எண்ணிக்கையை 22ஆக குறைக்கும் என்பதோடு DAP, தேசிய முன்னணி, GPS எனப்படும் கவர்மெண்ட் பார்ட்டி சரவாக் ஆகியவற்றை காட்டிலும் இது குறைவாக இருக்கும் என ரபிசி கூறினார். இடைநீக்கம் செய்யப்பட்ட PSVGDL ஓட்டுநருக்கு மறுவாழ்வு பயிற்சி. PSV எனப்படும் பொது சேவை வாகனம் மற்றும் DGL எனப்படும் சரக்கு ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களின் உரிமங்கள் இடைநிறுத்தப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு பயிற்சியை சாலை போக்குவரத்து துறை அறிமுகப்படுத்தும் என அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் எய்டி ரம்லி தெரிவித்தார். இந்த பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்டதும் இடைநிறுத்தப்பட்ட PSV மற்றும் GDL உரிமங்கள் உள்ளவர்களுக்கு கட்டாயமாக்கப்படும். வாகன உரிமங்களை வைத்திருப்பதற்கான அவர்களின் தகுதி பரிசீலிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த பயிற்சி எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்வாருக்கு பதில் பிரதமராக நியமிக்கப்படலாம் என்ற பேச்சை ஜஹாரி கனி நிராகரித்தார். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு பதில் பிரதமராக பதவியேற்க தான் வேட்பாளராக கூறப்படுவது குறித்து டத்துஸ்ரீ ஜஹாரி அப்துல் கானி மறுத்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க வேண்டாம் என்று அம்னோ உதவி தலைவரும் தித்தி வங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தனது தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார். இந்த பதவிக்கு அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து ஆதரவு பெற்றதாக எழுந்த செய்தியை தோட்ட மற்றும் மூலப்பொருள் அமைச்சருமான ஜஹாரி நிராகரித்தார். அம்னோவில் 26 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கும்போது தாம் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு எப்படி ஆதரவு இருக்க முடியும் என அவர் வினவினார். ஒற்றுமை அரசாங்கம் அமைதியாகவும் நிலைத்தன்மையாகவும் இருக்கிறது. எனவே அதன் நிர்வாகத்தை சீர்குலைத்துவிட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். டூரியன் தோட்டத்தில் சொந்தமாக சுட்டுக் கொண்டதாக நம்பப்படும் ஆடவர் மரணம். குவாலா கிளவாங்கில் தனக்கு சொந்தமான டூரியன் தோட்டத்தில் சொந்தமாக சுட்டுக் கொண்டதாக நம்பப்படும் 60 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் மரணமடைந்தார். மாலை மணி 5 அளவில் தனது டூரியன் தோட்டத்திற்கு சென்ற அந்த ஆடவர் இரவு 7 மணிக்குள் வீடு திரும்பிவிடும் வழக்கத்தை கொண்டிருந்ததாகவும், ஆனால் வியாழக்கிழமை இரவு 9 மணி ஆகியும் வீட்டிற்கு திரும்பாததால் அவரது மனைவி கவலைக்கு உள்ளானார். அதன் பிறகு தனது கணவரின் உறவினரிடம் இது குறித்து தெரிவித்ததோடு அவரை தேடி டூரியன் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு நெஞ்சில் துப்பாக்கி சூடு காயத்தோடு தரையில் சுயநினைவின்றி கணவர் விழுந்து கிடந்ததை தொடர்ந்து அவரது மனைவி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினார். இதனிடையே டூரியன் தோட்டத்தில் தனது சகோதரர் மரணம் அடைந்தது குறித்து அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். தனது தோட்டத்திற்கு வரும் திருடர்களை அச்சுறுத்த விரும்பிய அவர் இறுதியில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக நம்பப்படுவதாக அவர் கூறினார். இதனிடையே இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜெலுபு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசிசான் சயீத் தெரிவித்தார்.
சந்தேகங்கள் தெளிவுற்றன. போயிங் எரிபொருள் சுவிட்சுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. போயிங் 787 விமானத்தின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளில் உள்ள கூட்டு அம்சத்தை ஏர் இந்தியா ஆய்வு செய்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இந்திய விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் ஓடும் நிலையில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு திரும்பியதால் போயிங் மாடல்களில் சுவிட்சுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆய்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதில் எந்த பிரச்சனையும் கண்டறியப்படவில்லை என்று தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் விபத்துக்குள்ளான போயிங் 787 விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்படும் போது விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த 242 பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டபுள் பார்க்கிங் மோதலில் ஓட்டுநரை கவிழ்த்த ஆடவனுக்கு வலை வீசும் போலீஸ், காணொலி வைரல். கோலாலம்பூர் கெப்பாங் பகுதியில் வாகன நிறுத்துமிடம் ஒன்றில் இரட்டை வாகனங்களை நிறுத்தி வைத்த தகராறில் வாகன ஓட்டுநரை தலைகீழாக கவிழ்த்த காணொலி வலைதளத்தில் வைரலாகி போலீசாரின் பார்வைக்கு எட்டியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தமது துறைக்கு புகார் கிடைத்ததாக செந்துல் காவல்துறை தலைவர் சுகர்னோ ஜஹாரி தெரிவித்துள்ளார். கார் ஓட்டுநரிடம் அச்சந்தேக நபர் நடுவிரலை காட்டும் அருவருக்கத்தக்க காட்சியை அந்த காணொலியில் காண முடிகின்றது. இச்சம்பவம் எங்கு எப்போது நடந்தது என்ற தகவல்கள் தெளிவாக கண்டறியப்படாத நிலையில் போலீசார் தற்போது அந்நபரை வலைவீசி தேடி வருகின்றனர் என்று சுகர்னோ கூறியுள்ளார். மருத்துவமனை பிணவரையை கைப்பற்றும் குண்டர்கள் அம்பலப்படுத்திய மருத்துவர். சரவாக்கில் உள்ள ஒரு பொது மருத்துவமனையின் பிணவரையில் இறுதி சடங்குகளுக்கான முகவர்களாக செயல்படும் கும்பல்கள் அடிக்கடி நடமாடி வருவது அம்பலமாகியுள்ளது. ஒரு முன்னாள் மருத்துவர் அதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அவசர சிகிச்சை பிரிவு அல்லது மருத்துவமனை வார்டில் மரணம் பதிவான பிறகும் சில சமயங்களில் மரணம் உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே கூட இந்த கும்பல்கள் வந்து விடுவதாக ஜோஹன் என மட்டுமே அறியப்பட விரும்பும் அவர் சொன்னார். நிச்சயம் உள் ஆட்கள் தான் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை கொடுத்து வருகின்றனர். சடலங்களுக்காக அந்த கும்பல்கள் அடிக்கடி மோதிக்கொள்வதும் இதனால் அங்கு பதற்றம் ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கும்பல்கள் வழக்கமாக முஸ்லிம் அல்லாதவர்களின் உடல்களை குறிவைத்தே நடமாடுகின்றன. இதனால் துக்கத்தில் மூழ்கியிருக்கும் குடும்பங்கள் ஒருவித அச்சத்தில் நியாயமான இறுதி சடங்குகள் கூட செய்ய முடியாமல் விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். 2017ஆம் ஆண்டு கோலாலம்பூர் செராஸில் ஒரு சடலத்தை அடையாளம் காண்பதற்காக தம்மிடம் 200 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக முஸ்லிம் அல்லாதவரின் வாரிசுதாரர் ஒருவர் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டணம் செலுத்தும் முகப்புகளில் அல்லாமல் பிணவரையில் அந்த கட்டணம் வாங்கப்பட்டதன் அவசியம் இதுவரை தமக்கு தெரியவில்லை என்றார் அவர். மலாக்கா குழந்தை பராமரிப்பு மையத்தில் 6 மாத குழந்தை மரணம், விசாரணையை தீவிரப்படுத்தும் போலீஸ். மலாக்காவில் உள்ள குழந்தை பராமரிப்பு மையம் ஒன்றில் 6 மாத குழந்தை ஒன்று மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் அடைந்ததாக நம்பப்படும் செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த பராமரிப்பாளர் நீல நிற முகத்துடன் குழந்தையின் முகம் குப்புற கிடப்பதை கண்டு புஜோங் காசிர் மருத்துவமனைக்கு விரைந்து அழைத்து சென்றுள்ளார். மருத்துவமனையில் குழந்தைக்கு CPR உதவி வழங்கப்பட்ட நிலையில் முன்னதாகவே குழந்தை இறந்துவிட்டது என்று மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். குழந்தையின் உடலை பரிசோதித்ததில் எந்த குற்றவியல் அடையாளங்களும் காணப்படவில்லை என்றாலும் அதே நாளில் மற்றொரு 3 வயது சிறுமியின் இடது காதில் பராமரிப்பாளர் ஒருவர் அடித்ததால் காயம் ஏற்பட்டுள்ளது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குழந்தை பராமரிப்பில் அலட்சியமாக இருந்ததற்காக குழந்தைகள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று மலாக்கா தெங்கா காவல்துறை தலைவர் கிறிஸ்டபர் பதீத் குறிப்பிட்டுள்ளார்.